அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. நான் தான் பலசாலி, என்னை விட வலிமை உள்ளவன் யாரும் இல்லை என்று தினமும் காடெங்கும் கர்ச்சித்து தற்பெருமை அடித்துக் கொண்டிருந்தது. மற்ற விலங்குகளெல்லாம் பயத்தில் தலைகுனிந்து வாழ்ந்தன. அதே காட்டில் ஒரு அமைதியான குளம் இருந்தது. அதில் ஒரு புத்திசாலி ஆமை வாழ்ந்து வந்தது. குளத்தின் பக்கத்தில் இருந்த நாவல் மரத்தில் விசித்திரன் என்ற அணில் வசித்தது. ஆமையும் அணிலும் உயிர் தோழர்களாக இருந்தனர். ஒரு நாள் சிங்கம் நாவல் மரத்தடியில் வந்து மேலே இருந்த அணிலை பார்த்து, "உடனே நான் கீழே இருக்கிறேன், நீ மேலே இருப்பதா? கீழே வந்து என்னை வணங்கு" என்று கோபமாக கர்ச்சித்தது. பயந்த அணில் கீழே இறங்கி சிங்கத்தை வணங்கியது. சிங்கம் சென்றதும் அணில் தலைகுனிந்து நின்றது. குளத்திலிருந்து வெளியே வந்த ஆமை அதை பார்த்து, "நண்பா, ஏன் கவலைப்படுகிறாய்?" என்று கேட்டது. அணில் வருத்தத்துடன் சொன்னது, "சிறியவர் பெரியவர் என்றாலும் தன்மானம் எல்லோருக்கும் பொதுதானே. வலிமை இருக்கிறதென்றால் மற்றவரை அவமானப்படுத்தலாமா?" என்று ஆமை அமைதியாக கேட்டது. "என் அம்மா சிங்கத்தின் ஆணவத்திற்கு அடங்க மறுத்ததால் அதை கொன்றுவிட்டது இந்த சிங்கம். இதன் கொட்டத்தை அடக்க வேண்டும்" என்று ஆமை கூறியது. அந்த நேரம் அங்கே ஒரு கட்டெறும்பு வந்தது. எறும்பு பேசத் தொடங்கியது. "நாளை ஆலமரத்தடியில் சிங்கம் உறங்கும். அங்கே வாருங்கள், யார் பலசாலி என்று நான் நிரூபிக்கிறேன்" என்று எறும்பு கூறியதை கேட்டு அணிலும் ஆமையும் ஆச்சரியப்பட்டன. மறுநாள் சிங்கம் வழக்கம் போல் ஆலமரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. எறும்பு மெதுவாக அதன் காதுக்குள் நுழைந்து கடித்தது, குடைந்தது. சிங்கம் வலி தாங்க முடியாமல் அலறியது. "ஐயோ, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்" என்று கதறியது. எறும்பு சிரித்துக்கொண்டே சொன்னது, "நீ பெரிய பலசாலிதானே, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள்" என்று கூறியது. அணிலும் ஆமையும் வெளியே வந்து நின்றன. சிறிய எறும்பின் முன் தன் பலம் பலிக்காமல் போனதை உணர்ந்த சிங்கம் வெட்கத்தில் தலைகுனிந்தது. "பலசாலி என்பவன் மற்றவரை அடக்குபவன் அல்ல, புத்திசாலியாக இருப்பவன்தான் உண்மையான பலசாலி" என்று ஆமை கூறியது. அன்றிலிருந்து சிங்கம் தற்பெருமையை விட்டது. அனைத்து விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்தன. கருத்து: உண்மையான பலம் உடல் வலிமையில் இல்லை, புத்திசாலித்தனத்திலும் பணிவிலும் தான் உள்ளது.